இன்றைய வீடியோ பதிவில் கன்னிலக்னம் கன்னிராசி ஆண் பெண் இருபாலர்களுக்குமான சனிபகவானின் வக்ரகாலகட்டங்களில் நிகழவிருக்கும் பலன்கள் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அதிர்ஷ்டங்கள் போன்றவற்றை பார்ப்போம். இந்த சனிபகவான் 2024 ஜூன் மாதம் 29ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி நவம்பர் மாதம் வரை சுமார் 136 நாட்களுக்கு அதாவது 4½ மாத காலகட்டங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் வக்ரகதி அடைகிறார். இப்போது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய சனிபகவான் சதயம் நட்சத்திரத்தில் வக்ரம் பெறுகிறார். அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி வக்ரநிலையிலேயே அவிட்டம் நட்சத்திரத்திற்குள் செல்கிறார். அதன் பிறகு அவர் பழையபடி நேர்கதிக்கு திரும்பிவிடுவார். வக்ரமென்பது கிரகங்கள் சுற்றி வரும்போது அவற்றின் சுழற்சி தன்மைகளின் வேறுபாட்டினால் ஏற்படக்கூடியது. இந்த வக்ரகாலகட்டத்தில் சனி பின்னோக்கி செல்வது போன்ற ஒரு நிகழ்வைதான் சனிவக்ரம் என்று கூறுகிறோம். ஆனால் வக்ரகாலங்களில் சனி உண்மையாக பின்னோக்கி செல்வதில்லை. கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி சஞ்சரிப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் அவர் வக்ரம் பெறும்போது இன்னும் கூடுதல் சிறப்பு பலன்களை கொடுப்பார். சனி பகவானுடைய வக்ரகாலகட்டம் என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான நல்லபல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ராஜயோகத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது. கோச்சாரத்தில் சனிபகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அற்புதமான பலன்களை அள்ளிக் கொடுப்பார். ஏனெனில் சனி 3, 6, 11 போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது நற்பலன்களை மட்டுமே கொடுப்பாரென்பது ஜோதிட சாஸ்திர விதி. அவ்வாறான இடங்களில் ஒன்றான 6ஆம் இடத்தில் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனிபகவான். வக்ரகாலகட்டங்களில் கூடுதல் பலம் பெறுவதால் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்ட ராஜயோக காலகட்டங்களாக கருதப்படுகிறது. ஏறத்தாழ கடந்த ஒரு வருட காலங்களாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனிபகவான் 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். குருபகவான் கடந்த மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்குள் நுழைந்துள்ளார். குருபகவானின் சஞ்சார அமைப்பும் மிகச்சிறப்பாக உள்ளது. மேலும் குரு 9இல் பயணித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பலமாக பார்வையிடுகிறார். கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இவ்வாறான கோல்சார கிரக அமைப்பு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும். குருபகவானுடைய பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு கிடைப்பது அருமையான அற்புதமான அமைப்பாகும். ஆக கோல்சாரத்தில் மிகவும் வலிமை வாய்ந்த வருடகிரகங்களான குரு சனி 2 கிரகங்களும் வலுவாக மிகச்சிறப்பாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கேது பகவான் உங்களுடைய ஜென்மராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஜென்மத்தில் கேது இருக்கும்போது நீங்கள் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும். கேது அஸ்தம் நட்சத்திரத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். என்றாலும் கேதுவை குருபகவான் பார்வையிடுவதால் கேதுவின் பாதிப்புகள் அதிக அளவில் இருக்காது. இதுவரையில் உங்களுக்கு கேதுவால் நிகழ்ந்த நம்பிக்கை துரோகங்கள் விலகும். நீங்கள் யாரையெல்லாம் நம்பிக்கொண்டு அவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்தார்களோ அவ்வாறான கஷ்டங்கள் விலகும். என்றாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜென்மத்தில் கேது சஞ்சரிப்பதால் நீங்கள் விநாயகர் ஆஞ்சநேயர் போன்ற தெய்வங்களை வழிபடுவது சிறப்பு. மேலும் உங்களுக்கு இந்த சனி வக்ரகாலகட்டத்தில் ராசிக்கு 7ஆம் இடமான திருமணம் காதல் கூட்டாளி களஸ்திரஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனிபகவான் ராசிக்கு 6ஆம் இடமான ரணருண ரோக சத்ருஸ்தானத்திற்குள் வக்ரம் பெறுவதால் மேலும் எப்படி இருக்குமென்று இன்னும் சற்று ஆழமாக பார்ப்போம். சனிபகவான் வக்ரநிலையில் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டமாகும். இந்த சனிபகவானின் அமைப்பால் அவர் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் உறுதுணையாக பக்க பலமாக இருப்பார். உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான காரியங்களிலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். இந்த சனி வக்ரகாலகட்டத்தில் உங்களை உயர்த்துவதில் மட்டுமே குறியாக இருப்பார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் மிகவும் சிறப்பாக இருக்க செய்வார். அனைத்திலும் வெற்றிகளை நிறைந்து கொடுப்பார். சனிபகவான் வக்ரநிலையில் உங்களுக்கு செய்ய வேண்டிய நற்பலன்களை பன்மடங்கு அதிகரித்து கொடுப்பார். வக்ரம் பெறும்போது மந்தகாரகரான சனி தன்னுடைய மந்தத்தன்மைக்கு மாறாக சுறுசுறுப்பாகவும் அதிவிரைவிலும் அதிக அளவிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுப்பார். சனி கொடுப்பதையும் சனி கெடுப்பதையும் யாராலும் எந்த கிரகத்தாலும் தடுக்க முடியாது என்பது மட்டுமில்லாமல் சனி கொடுக்கக்கூடிய சொத்துக்கள் அழியாத சொத்து. உங்களுடைய தலைமுறையாக இருக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு பொன்னும் பொருளையும் வாரி வழங்குவார். ஆக உங்களுக்கு இந்த சனி வக்ரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கோல்சாரம் மிகவும் பலமாக உள்ளது. ராசிக்கு 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்தில் சனி ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் குரு. இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான அதிக அளவிலான நற்பலன்களை முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும்.
இந்த சனி பகவான் 6ஆம் இடத்தில் வக்ரம் பெறுகின்ற காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சிகள் கைகூடும். சுபபலன்கள் வந்து சேரும். நீங்கள் கேட்கின்ற இடத்தில் எதிர்பார்க்கின்ற பணம் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும். இதுவரையில் பெங்கில் லோன் எதிர்பார்த்து அது கிடைக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு லோன் எளிதாக கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளும் மறைமுக தொல்லைகளும் தொந்தரவுகளும் மறையும். எதிர்ப்புகள் கட்டுப்படும். உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் இதுவரையிலிருந்து வந்த சிக்கல்களுக்கு தீர்வு கிடைத்து மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். மனநிறைவு நிறைந்து கிடைக்கும். இந்த சனி வக்ரகாலகட்டத்தில் நீங்கள் இதுவரையில் அவதைப்பட்டு கொண்டிருக்கின்ற கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு போன்றவற்றில் சுமூகமான தீர்வு கிடைத்து உங்களுக்கு சாதகமாக அமையும். பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து பூர்வீக சொத்தின் பங்கு உங்களுக்கு வந்து சேரும். ஆக சனி பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டம். அதிலும் வக்ரநிலையிலிருப்பது அதைவிட மிகச்சிறப்பு. சனி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் அவருடைய பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம் 12ஆம் இடம் 3ஆம் இடத்திற்கு கிடைக்கிறது. இந்த 3 இடங்களையும் ஆராய்ந்து பார்க்கின்றபோது கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவை கெடுக்கக்கூடியது. குருபார்க்கின் கோடி நன்மைகள் சனி பார்க்கின்ற இடம் பாழாகுமென்பது ஜோதிட சாஸ்திர விதியாகும். இதற்கு இணங்க சனி 6ஆம் இடத்திலிருந்து இந்த 3 இடங்களை பார்க்கும்போது வாழ்க்கை துணைக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் அவர் வக்ரம் பெறும்போது கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த சிரமங்கள் சிக்கல்கள் கசப்பான நிகழ்வுகள் மாறி நல்லுறவு நல்லிணக்கம் ஏற்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆனந்தம் பெருகும். ஏனெனில் சனி வக்ரம் பெறும்போது அவருடைய இயற்கைத்தன்மைக்கு மாறாக அவருடைய பார்வைகளும் சுப பார்வைகளாக மாறி நற்பலன்களை கொடுக்கும். மேலும் சனி பார்க்கக்கூடிய இந்த 3 இடங்களால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடைகளையும் தோஷங்களையும் கொடுக்கும். ஆனால் சனி பகவான் வக்ரநிலையில் இருக்கும்போது திருமண வயதில் உள்ள கன்னிராசி கன்னிலக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் விவாக தோஷங்கள் தடைகள் தாமதங்கள் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல வரன் அமைந்து திருமணம் நடந்தேறும் என்பது மட்டுமல்லாமல் காதலித்துக் கொண்டிருக்கும் காதலர்களுக்கு ராகு 7இல் இருப்பதாலிருந்து வந்த பிரச்சனைகள் பிரேக்க போன்ற விஷயங்கள் சனி பகவானின் வக்ரநிலையால் நீங்கி காதலர்களுக்கு இடையே நல்லுறவு ஏற்பட்டு காதல் திருமணமும் நடக்கும். இவற்றிற்கெல்லாம் மேலாக குருபகவான் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் இருந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்வையிடுகிறார். இது உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்தில் வக்ரசனி பயணித்துக் கொண்டு நேரடியாக ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடம் வெற்றி சுகம். இந்த இடத்தை சனி பார்ப்பதால் உங்களுக்கு திருமண தோஷங்கள் விலகி கண்டிப்பாக திருமணம் நடந்தேறும். குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் நண்பர்களுக்கு இடையே இருந்து வந்த சிரமங்கள் கசப்பான நிகழ்வுகள் மறைந்து நல்லுறவு நல்லிணக்கம் ஏற்பட்டு மகிழ்ச்சி பெருகும். மேலும் 12ஆம் இடம் வெளிநாட்டை குறிக்கக்கூடியது என்பதால் வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும். நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றங்களும் மகிழ்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை பெருமளவில் மேற்கொள்ளலாம். அவை உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களுக்கு பணவரவுகள் பணப்புழக்கங்கள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து உங்களுடைய பொருளாதார நிலை உயரும். உத்தியோகத்தில் மனநிறைவு கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு நிர்வாகத்தினருடைய பாராட்டு அனைத்தும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விதமான சலுகைகளையும் இந்த சனி வக்ரகாலகட்டத்தில் நீங்கள் இனிதாக நிறைந்து விரைந்து பெறலாம். ஆக சனி ராசிக்கு 6ஆம் இடத்தில் வக்ரம் பெறுவது மிகச் சிறப்பான அதிர்ஷ்டகாலம் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு ராஜயோகங்களும் கோடீஸ்வர யோகங்களும் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட அஷ்டலட்சுமிகளும் உங்களை தேடிவரக்கூடிய காலமாகும். இந்த காலகட்டத்தில் கேது திசை கேது புத்தியில் இருப்பவர்கள் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். ஏனெனில் கேது ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். கோசாரம் ரீதியாக குருபகவான் கேதுவை பார்த்து அவரை புனிதப்படுத்தினாலும் ஜனன காலத்தில் அவருடைய திசையோ புத்தியோ நடந்தால் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஆனால் கோல்சாரத்தில் குரு கேதுவை பார்ப்பதால் உங்களுக்கு இருந்து வந்த பதட்டங்கள் தடுமாற்றங்கள் அனைத்தும் விலகும். உங்களுடைய எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் நீங்கும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனிபகவான் வக்ரநிலையில் இருக்கும் வரையிலும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை யாராலும் அசைக்க முடியாது. உங்களை யாராலும் வெல்ல முடியாது. நீங்கள் யாரிடம் வேண்டுமானாலும் எந்தவிதமான விஷயங்களிலும் போட்டி போட்டு ஜெயிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பது அனைத்துமே உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும். இதுவரையில் இழுபறியாக இருந்த காரியங்கள் அனைத்தும் நடந்தேறும். இந்த சனி வக்ரகாலகட்டத்தில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் எங்கு சென்றாலும் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு முன்னேற்றங்கள் அதிர்ஷ்டங்கள் மட்டுமே நிறைந்து கிடைக்கும்.
இந்த சனி வக்ரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உடல் ரீதியாக எழுந்து நடக்கவே முடியாத அளவிற்கு தீராத நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு வியாதிகள் முற்றிலுமாக குணமாகி பலமாக எழுந்து நடக்கக்கூடிய அளவிற்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வக்ரசனி அபாரமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுப்பார். படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியருக்கு நல்ல சிறப்பான யோகங்கள் உண்டு. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு. சொந்த தொழில் செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்கள், விவசாயம் செய்பவர்கள், கால்நடை வளர்ப்பு துறையில் உள்ளவர்கள் அனைவருக்கும் இது அற்புதமான காலமாக அமைகிறது. மேலும் உங்களுடைய ஜனன காலத்தில் சனி வக்ரநிலையில் இருந்திருந்தால் இந்த சனி வக்ரகாலகட்டத்தில் உங்களுக்கு நட்பலன்கள் பன்மடங்காக அதிகரிக்கும். மேலும் ஜனன காலத்தில் சனி வக்ரநிலையில் ராகுகேதுகளோடு தொடர்பு கொண்டிருந்தால் இதைவிட அதிக அளவில் ராஜயோகங்கள் கிடைக்கும். உங்களுக்கு வெற்றிமேல் வெற்றி கிடைக்கும்.